ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஒண்டர் ஆஃப் நேச்சர். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்னோடய ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸ் தான். ரீசெண்ட்லி தான் இந்த ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸ் நான் லான்ச் பண்ணது. யூகேயில் இந்த ஹேர் ஆயில் ப்ராடக்ட் நான் செய்கிறேன். இது மோஸ்ட்லி இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு இதில் செகண்ட் பேட்ச் நான் போய் கொண்டிருக்கு. எங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இந்த ஆயிலுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறது. ஏன்னா இதில் 10 times 20 times மேலே தான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நாங்கள் இப்போ இந்த ஆயிலுக்கு நாங்கள் சேர்க்குறது. இது உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக வீடியோ நான் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு காட்டணுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்கேஸ் ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த சின்ன ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நேச்சுரல் ஹெர்பல் திங்ஸ் தான். அது ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் எங்கள் ஹேருக்கு, எஸ்பெஷலி ஏர் ஆயில், அந்த ஏர் ஃபால்ஸுக்கு வந்து முடி கொட்டுறது, முடி டென்சிட்டி குறையிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸாக இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸீடும் சம்டைம்ஸ் நிறைய பேர் இதை வந்து ஆயிலாக தனி ஃப்ளாக்ஸீட் ஆயிலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ளாக்ஸீட் இன்க்ளூடிங் எங்களுடைய எல்லா ஹெர்பல்ஸும் போட்டு செய்கிற போது எங்களுக்கு இன்னும் அதிகமான பலன் எங்களோட ஹேருக்கு கிடைக்கிறதுனால ஃப்ளாக்ஸீடை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெந்தயம் இது வெந்தயம் என்னோடய ஹேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேண்ட்ரஃப்லேருந்து நிறைய விஷயங்களுக்கு, முடி வளர்கிறதுக்கு, என்னோட ஸ்கால்ப்புக்கு. இதில் என்னென்னா ஒரு இந்த 2-3 கிளைண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு வெந்தயம் பிடிக்காதுன்னு. சில இந்த ஆயிலில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் ஆயில் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி தான் செய்கிறது. சிலவங்களுக்கு வெந்தயம் பிடிக்காட்டி வெந்தயத்தை அவாய்ட் பண்ணுறது. சிலவங்களுக்கு இதில் நான் அலோவேரா மேட் பண்ணுவேன். அலோவேரா ஆயில் ஸ்பெஷலாக வேறையாக வச்சுருக்கிறேன், அதை மேட் பண்ணுறது. நான் சிலவங்களுக்கு அலோவேரா பிடிக்காதுன்னு சொல்கிற போது அது அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள் ஆயில் செய்கிறது. அப்போ சிலவங்க வந்து அலோவேரா வேணான்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்பெஷலி குளிர்ச்சியாக கொடுக்குற வெந்தயத்தையும் அலோவேராவையும் நான் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறது. இது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்பவுமே நல்லா சின்ன வெங்காயம் எங்களோட ஸ்கால்ப்புக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கால்ப்பில் இருக்கிற எங்களோட முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவுமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன வெங்காயத்தில் நிறைய பொட்டாசியம் இருக்குது. அப்புறம் கருஞ்சீரகம், இது எங்களோட ரோஸ்மெரி, இது கற்பூரவள்ளியும் ரொம்பவே நல்ல சளிக்கு, தடுமலுக்கு, எல்லாத்துக்குமே தலைப்பாரத்துக்கு அது கற்பூரவள்ளியும் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆயில் யூஸ் பண்ணுற போது நாங்கள் யூகே வெதருக்கு வந்து சம்டைம்ஸ் சில ஆயில்ஸ் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணுற போது சளி ரொம்ப பிடிக்கும். அந்த பயத்துலேயே நானும் ரொம்ப கிழமை ஆயில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இங்கே இருக்க ஹாட் வாட்டர் ப்ராப்ளத்தினால எனக்கு ஆயில் வந்து முடி கொட்ட தொடங்கினது. அதனால தான் என்னோடய ஃபஸ்ட் டைம் இதை நான் செஞ்சு ட்ரை பண்ணி நிறைய டிஃப்ரென்ஸ் விளங்குனது. அதுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கேட்டு செஞ்சு கொடுத்து அது மூலம் எனக்கு வந்த கிளைண்ட்ஸ் தான் எனக்கு இப்போ இருக்கிறாங்க. இது வந்து எங்களோட வல்லாரை கீழே ரொம்ப நல்ல தலைமை இருக்குது. இது வந்து பொன்னாங்கண்ணி கண் குளிர்ச்சிக்கு, முடி வளர்ச்சிக்கு, முடிக்கு அது இளநரையெல்லாம் குறைக்கிறது வந்து மோஸ்ட்லி பொன்னாங்கண்ணி. அப்புறம் எங்கள்ட முருங்கையில், அதுக்கு பிறகு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெட்டி வேரும் கரிசலாங்கண்ணி இலையும் எங்களுக்கு இங்கே மிஸ்ஸிங். அது வந்து நான் மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் தான் கொண்டு வந்து போடுறது, இந்த ஆயிலுக்கு நான் ஆட் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் இப்போ அந்த வேயாக இருக்கும் போஸ்ட்டில். இது இந்த அமலா பவுடர், அப்புறம் துளசி, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் நான் செய்கிறது. நிறைய பேருக்கு பலனை கொடுத்துருக்கு இந்த ஆயில். இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் எதுவுமே இல்லை. நான் போடுற ஆயில் வந்து கோகோனட் ஆயில், 100% நேச்சுரல் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண. எந்த ஒரு அதில் மிக்சிங்கும் இல்லை. இது எல்லாமே எங்களோட யூகேக்கு வெதருக்கு ஏற்றப்பட்டு தான் இந்த ஆயில் நான் செய்கிறது. இது என்னோட செகண்ட் பேட்ச். இது எனக்கு இந்த ஆயிலை செய்கிறதுக்கு ரஃப்லி 3 days தேவைப்படும். ஏன்னா இதில் இருக்க இந்த எல்லா பொருட்களையுமே நான் சேர்த்து அரைச்சிட்டு வெயிலில் நான் காய வைக்கணும். ஒரு கஷாயம் மாதிரி வரும். அந்த கஷாயத்தை தான் நாங்கள் என்னுடைய கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அதை இன்னும் சூடு பண்ணி நாங்கள் இந்த ஆயிலை செய்கிறது. நெக்ஸ்ட் டைம் என்ன வீடியோவில் நான் இந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு விளங்கும்.
இதுக்கு 3 days சாதாரணமாக ஒரு 1 டேயில் செய்கிற ஆயில் இல்லை இது. ஏன்னா இதில் இருக்க எல்லா விதமான இந்த இலைகளில் இருக்கிற இதில் இருக்கிற எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற எல்லா குணங்களும் போயிட்டு இந்த ஆயிலில் போயிட்டு ஆட் ஆகணும். அதில் தான் எங்களுக்கு பலன் இருக்குது. அதனால் எங்களுக்கு 3 days சரி தேவைப்படும் இந்த ஆயிலை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதில் இன்கேஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஒரு 1 week டைம் தேவை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஆயிலை செஞ்சு நான் உங்களோட வீட்டுக்கு உங்களோட இடத்துக்கு அனுப்புகிறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. உங்களுக்கு உங்களோட எந்த வகையான ஆயில் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நான் ரெடி பண்ண ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கிறேன். நான் வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனி டைம் கான்டாக்ட் பண்ணி உங்களோட மெசேஜாகவோ இல்லாட்டி ஒரு வாய்ஸ் மெயிலாக விடுங்க. நான் அதுக்கான மாதிரி பதில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.